திருச்சிற்றம்பலம். சென்னை பெருங்குடியில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் செந்தமிழ் ஆசான் தவத்திரு நாகமணி அடிகளாரின் 81ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா 27/8/2026 வேளக்கிழமை ஆவணி மாதம் பௌர்ணமி நன்னாளில் அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது. அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசிப்போம். ஓம் சர்க்குருவே சரணம். நாகமணி அடிகளார் தமிழ் புலவர், பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவருடைய ஜீவப்பீடத்திலையும் பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். குருவே போற்றி. ஓம் ராஜயோகி வைத்திய சித்தர் நாகமணி அடிகளார் திருவடிகளே சரணம். ஓம் விக்னேஸ்வரா. ஓம் சத்குருவே சரணம். ஓம் நாகமணி அடிகளார் திருவடிகளே சரணம். ஓம் சத்குருவே சரணம். திரு நாகமணி அடிகளார் சுவாமிகளை ஜீவசமாதி செய்ய பள்ளம் எடுத்த பொழுது அதிலிருந்து இந்த சுயம்புலிங்கம் வெளிப்பட்டது. 81 ஆண்டுகளாக இந்த சுயம்புலிங்கம் இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து பக்தர்கள் வழிபட்டு வராங்க. நாகமணி அடிகளார் ஆலயத்தின் திருக்குளம். சுவாமிகளுடைய சீடர் இந்த இடத்த சுவாமிகள் ஜீவசமாதி அடையிறதுக்காக அந்த காலத்திலேயே கொடுத்துருக்காரு. நாகமணி அடிகளாரின் 81ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு. வணக்கம். நம்ம இப்ப சென்னை பெருங்குடியில் உள்ள தவத்திரு நாகமணி அடிகளாருடைய ஜீவசமாதி ஆலயத்தில் இருக்கோம். சுவாமிகள் சென்னை மயிலாப்பூர்ல தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர், ஒரு சித்த வைத்தியர், ராஜயோகி. இப்படி ஞான மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைஞ்சவர். தான் முன்கூட்டியே அறிவித்திருந்த வண்ணம் இந்த பெருங்குடியில ஜீவ ஐக்கியம் பெற்று இன்றளவும் நாடி வரும் அன்பர்களுக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் மழலையர் பள்ளிக்கூடம் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல சுவாமிகளை ஜீவசமாதி பண்ணும் பொழுது ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டது. அந்த சிவலிங்கமும் இங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கு. சுவாமிகளுடைய வம்சாவளியினரான தவத்திரு மங்கையர்கரசி அம்மா இந்த ஆலயத்தையும் பள்ளிக்கூடத்தையும் நிர்வாகம் பண்ணி கடந்த ஆண்டுல அவங்க சுவாமிகளுடைய திருவடி நிழல் அடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஜீவசமாதி ஆலயத்துல சுவாமிகளுடைய 81ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இன்றைய தினம் 27/8/2026 வேளக்கிழமை ஆவணி மாதம் பௌர்ணமி நன்னாளில் அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது. அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பெருங்குடியில் உள்ள சுவாமிகளுடைய ஆலயத்திற்கு தரிசனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.